ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலனி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்கே. முதலமைச்சர் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது என் கடமை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், கிள்ளி கொடுக்கிற கரங்கள் அல்ல அவருடைய கரங்கள், அள்ளி கொடுக்கிற கரங்கள். என்னங்க, நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஐயா என்ன சொன்னாங்க கேட்டிங்களா? எங்கள் தளபதி, எங்கள் சிஎம் சார் கிள்ளி கொடுக்குற ஆளெல்லாம் கிடையாதுங்க, அள்ளி கொடுக்குற ஆள். அவருடைய கரங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செவந்து போயிருக்கும். அவர் வந்துட்டு புரட்சி தலைவர் மாதிரிங்க. புரட்சி தலைவர் எப்படி காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய சொத்துக்களெல்லாம் எழுதி வச்சாரோ, அந்த மாதிரி நம்ம தளபதி, நம்ம சிஎம் சார் எழுதி வைப்பார். நம்பணும். நீங்கள் நம்பலை அப்படின்னா ரேஷன் கடையில் அரிசி கிடையாது உங்களுக்கு. அப்படி அவர் ஒரு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு நம்ம சபாநாயகர் புகழ்ந்து பேசினாங்க சட்டமன்றத்தில். அதுக்கு முன்னாடி பேசின நம்ம ஐயா ஜோதிமணி விசிக வேட்பாளராக இந்த சட்டமன்ற தேர்தலில் நின்று 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நம்ம காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜோதிமணி சட்டமன்றத்தில் பேசுகிறத கேட்டு நல்லா அழுதுட்டேங்க, ரொம்ப அழுதுட்டேன். இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? காலில் செருப்பு இல்லைங்க, வண்டி வாகனம் இல்லை. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் தமிழக சட்டமன்றத்துக்கே வர வேண்டியதாக இருக்குது. ஐயா யாரும் உங்களுக்கு தெரியும்ல? தெரியல அப்படின்னா நான் சொல்கிறேன். ஜோதிமணி ஐயாவுடைய அப்பா இளைய பெருமாள் ஐயா, இவங்க பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்கள் தான். ஐயா நம்ம பட்டியல் வகுப்பை சார்ந்த மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இளைய பெருமாள் ஐயா மூத்த காங்கிரஸ் தலைவர், மதிப்பிற்குரிய தலைவர். ஐயா 20 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக மாநில தலைவராக இருந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அந்த மக்களுக்கு நிறைய நல்ல விடயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பையன்தான் நம்ம ஜோதிமணி ஐயா. பரம்பரையாக இவங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் விசிக வேட்பாளராக நின்று காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகள் இருக்குது. அதில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியும் திட்டக்குடி இரண்டுமே தனி தொகுதிகள். அதில் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் நின்று 33,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம ஜோதிமணி ஐயா விசிக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதாவது விசிக வேட்பாளராக எப்படி காங்கிரஸ் உள்ளவர் வர முடியும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு உடன்படிக்கை தான். காங்கிரஸும் விசிகையும் போட்ட ஒரு உடன்படிக்கை. அதில் அண்ணன் நம்ம திருமாண்ணா அவங்களுக்கு சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு. அப்போ விசிக கட்சியில் நிறைய பேர் விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஏன் விசிக கட்சியில் ஆளுங்களே கிடையாதா சீட்டு கொடுக்கறதுக்கு? காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுக்கணுமா? அதுவும் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கட்சி காங்கிரஸ். அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதுக்கும் முன்னாடி நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க நான் டெல்லியிலே பேசிட்டு இருக்கேங்க, டெல்லி நாடாளுமன்றத்திலே பேசிட்டு இருக்கேன் ஆண்டு கணக்கா. நான் தமிழக சட்டமன்றத்தில் பேசணும்னு நினைக்கிறேன், அதனால காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதிகாரப்பூர்வமாக வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா இல்லை நான் நிற்கலைங்க அப்படின்னு நம்ம ஜோதிமணி ஐயாவை வேட்பாளராக அறிமுகப்படுத்தினாங்க. அவரும் வெற்றி பெற்று இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அவையில் எனக்கு செருப்பு இல்லைங்க, வண்டி வாகனம் இல்லை, இப்படி தான் இப்போ உள்ள எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம், அதனால நீங்கள் எங்களுக்கு வண்டி கொடுக்கணுங்க, 40 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி வரேன், அதே மாதிரி எனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அநேகமாக திங்கட்கிழமை சட்டமன்றம் கூடும் பொழுது நம்ம விசிக சட்டமன்ற உறுப்பினர் காட்டுமன்னார் கோவில் தொகுதி ஜோதிமணி ஐயா BMW இல்லைன்னா ஜாகுவார் இந்த மாதிரியான கார்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிஎம் சார் கிள்ளி கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி ஐயாவோட வரலாறை பார்த்தாச்சு, நாம ஐயா யாருன்றதை நம்ம பார்த்தாச்சு, ஐயாவுடைய சொத்து விவரம் என்னன்றதை நம்ம பார்க்கணும்ல. கடந்த சட்டமன்ற தேர்தல் 2026 ஐயா சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணணும், அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும். அதில் அவருடைய சொத்து விவரம் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையும் சொத்துக்கள் 35 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது.
சரிங்களா? அசையா சொத்துக்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. யாருக்கு? செருப்பு கூட இல்லாமல், வண்டி வாகனம் கூட இல்லாமல் நம்ம விசிக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு அசையும் சொத்துக்கள் 35 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அசையாத சொத்துக்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அது போக 200 கிராமில் கோல்டு இருக்குது. ஐயா வச்சுருக்காங்க. 200 கிராம் கோல்டு அவங்க வச்சுருக்காங்க, தங்கம் வச்சுருக்கிறாங்க. அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் ஐயாட்ட இருக்குதா இல்லையா, அவர் அந்த சொத்து விவரத்தில் கொடுத்துருக்கிறாரா இல்லையா, செக் பண்ணிடலாம்ல. ஆமாங்க, கார் இருக்குன்னு தான் கொடுத்துருக்குறாங்க சொத்து விவரத்தில். ஒருவேளை கார் இருக்கிறது ஐயாவுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். என்ன காருன்னு கேட்டிங்கன்னா, டொயாட்டோ எட்டிஎஸ் கார் வச்சுருக்காங்க. TN 31AM 36322012 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டொயாட்டோ எட்டிஎஸ் கார் வந்து ஐயா வச்சுருக்குறாங்க. நான் நம்பரோடு உங்களுக்கு கொடுத்துட்டேங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பொய் சொல்கிறா அப்படின்னா சொல்லிடக்கூடாது, ஓகேவா? ஆக மொத்தத்தில் ஐயா கிட்ட இப்போ 35 லட்சத்துக்கு அசையும் சொத்துக்கள் இருக்குது, 50 லட்சத்துக்கு அசையாத சொத்துக்கள் இருக்குது, தங்கம் வந்து ஒரு 200 கிராம் இருக்குது ஐயா கிட்ட. அது போக ஐயா கிட்ட டொயாட்டோ எட்டியாஸ் 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் ஒன்று ஐயா வச்சுருக்காங்க. நான் சொல்லலைங்க, இதெல்லாம் சொத்து விவரத்தில், ஐயாவுடைய சொத்து விவரத்தில் கொடுத்தது. இந்த கார் வந்து ஒருவேளை அவருடைய மகன் கூட பயன்படுத்தலாம். ஆனால் ஏன் அதை வந்து இவரோட சொத்து விவரத்தில் கொடுத்துருக்கிறாரு தெரியல. அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு கார் கூட இல்லைன்னு சொத்து விவரத்தில் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவர் பேரில் இல்லைங்க. ஆனால் இந்த கார் வந்து ஐயா பேரில் தானே இருந்திருக்கும். அதனால தாங்க சொத்து விவரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க? பையன் இல்லை பொண்ணு யாரோ கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா கூட ஐயாவோட சொத்து விவரத்தில் அது ஏன் கொண்டு வராங்க தெரியல. இந்தியாவிலே அதிகமான சம்பளம் யாருக்கு தெரியுங்களா? குடியரசுத் தலைவருக்கு தான் 5 லட்சம் ரூபாய் சம்பளம். துணை குடியரசுத் தலைவருக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம். பிரதமருக்கு 2,80,000 ரூபாய் சம்பளம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 2,4 லட்சம் ரூபாய் சம்பளம். தமிழக முதலமைச்சர், இந்த மாதிரி மாநில முதலமைச்சர்களுக்கு நாம் கொடுக்கறது தமிழகத்தில் 2,05,000 ரூபாய் கொடுக்குறோம். நம்முடைய வரிப்பணத்திலேருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி அமைச்சர்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாயிலிருந்து 1,25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஈக்குவல் தான். முதலமைச்சர், அமைச்சர்கள் ஈக்குவலான ஒரு சம்பளம் தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1,05,000 ரூபாய். அம்மா காலகட்டத்தில், அதிமுக காலகட்டத்தில் 55,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எடப்பாடி ஐயா வந்த பிறகு தான் 1,05,000 ரூபாய் அந்த சம்பளத்தை வந்து ஏற்றுனாங்க. அது போக குடியரசுத் தலைவரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வரைக்குமே அவங்களுக்கு தேவையான அனைத்து சலுகைகளையும் நம்ம வரிப்பணத்திலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இங்கே எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அரசு பங்களாக்கள் இருக்குது, அமைச்சர்களுக்கு இருக்குது, முதலமைச்சருக்கு இருக்குது, கிரீன்வேஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் அவங்களுக்கு வீடு இருக்குது. அவங்க பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கார் வந்து கொடுக்குறாங்க. இப்போல்லாம் 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாதம் முழுவதும் ஃப்ரீயாக பேசிக்கலாம். ஆனால் நாம் 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அலைபேசிக்காக நம்ம 10,000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம வரி பணத்திலேருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஐயா கேட்ட மாதிரி கார் ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்திலேயே 25,000 வாகனப்படி தனியாக வருது. அது போக வந்து வீடு கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணிக்கலாம், ட்ரெயினில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா இங்கே முதலமைச்சர், அமைச்சர்களுக்கு மட்டும்தான் கார் வசதி செய்து தரப்படுகிறது. அது தவிர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தில் பல வருடங்களாக இது எழுந்த கேள்விதான். இன்றைக்கி மட்டும் இல்லை, பல வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, எங்களுக்கு கார் கொடுங்க அப்படின்னு. அதைத்தான் வந்து சபாநாயகர் ஆலோசனை செய்துட்டு சொல்கிறேன் அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பதவியேற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆக போகுது. சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று 3,15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டீங்க. ஒரு மாதத்துக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். இந்த 3,15,000 உங்களால் ஒரு செருப்பு கூட வாங்க முடியலையா? செருப்பு கூட உங்களால் வாங்க முடியலையா? வாகன செலவுக்காகவே 25,000 அரசாங்கம் கொடுக்குது நம்ம வரி பணத்தில். அதையும் தவிர்த்து இந்த மாதிரி சட்டமன்றம் கூடும் பொழுது தனியாக பேட்டா கொடுக்குறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வரதுக்கு போகிறதுக்கும். பாமர மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்ற ரீதியில் ஐயா ஜோதிமணி அங்கே நின்று சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்புல. அதில் பின்னாடி இருக்கக்கூடிய கேவி குப்பம் நம்ம தென்றல் குமார் அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா 2026 சட்டமன்ற எலெக்ஷன் அப்போ செருப்பு இல்லாமல் காலையில் நடக்கிறது, ரொம்ப எளிமையான வேட்பாளர், வசதி இல்லாத வேட்பாளர் அப்படின்னு செருப்பு இல்லாமல் நடக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்லாம் கிடைப்பானா அப்படின்ற ரீதியில் கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை வைரல் ஆக்கினாங்க. அதற்கு பிறகு அவரோட சொத்து விவரத்தை போய் பார்க்கும் பொழுது நமக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. தென்றல்குமார் நினைக்கிறாரு, யோ ரீலு சும்மா தான் ஏன் போட்டேன், பிரச்சாரத்துக்காக போட்டேன்,
நீ உண்மை நம்பிட்டு அதை இங்கே வந்துட்டு செருப்பு இல்லை கார்லன்னு பேசிட்டு இருக்கேன்னு அவர் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செருப்பு காரோடு இல்லாத தியாகிகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் நம்ம சிஎம் சார் வந்து சீட்டு கொடுத்துருக்காப்புல. அதில் வேறு சிஎம் சார் அள்ளி அள்ளி கொடுப்பாராம். சபாநாயகர் அப்படியே புரட்சி தலைவர் ரேஞ்சுக்கு அள்ளி அள்ளி அவர் கொடுப்பாராம். கொடுக்கட்டும். BMW கார் கொடுங்க, ஜாக்குவார் கொடுங்க, என்ன உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன பிராண்டு புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கோ அதெல்லாம் கொடுங்க. நீங்கள் யாரோட வரி பணம்? உங்கள் சொந்த பணத்தில் வாங்கி கொடுங்க. நல்லா கதையாகுது இது. தனியாக காருக்கு 25,000 கொடுத்துடணுமா, காரும் வாங்கி கொடுத்துடணுமா, அப்புறம் அன்லிமிட்டடு 300 ரூபா தான், 10,000 ரூபாய் நம்ம ஃபோனுக்கு வேறு தனியாக கொடுக்கணுமா. அதாவது எடப்பாடி ஐயாவை சொல்லணும், 55,000 இருந்துச்சு, 1,05,000 ரூபாய் அவங்க வசதிக்காக சம்பளத்தை ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தா அது பத்தாதான், காரு, வீடு, பங்களா, அப்புறம் வந்து தோட்டம், இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் கேட்பாங்க போல தெரியுது பிற்காலத்தில். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுவும் ஐயா ஜோதிமணி அப்படி தான் பேசுகிறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுது சொத்து விவரம் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் டக்குன்னு போய் பார்த்தோம்ல கூகுளில், விசிக வேட்பாளர் காட்டுமன்னார் கோவில் சொத்து விவரம் போட்ட உடனே, ஜோதிமணி சொத்து விவரம் போட்ட உடனே அப்படியே வந்துருச்சு. தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க, அப்படியே வந்துருச்சு. அதனால் டிவிக்கு கட்சியை விசிக கட்சியை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. புரியுதா ஐயா ஜோதிமணி, உங்களுக்கு புரியுதா? அதில் ஐயா பேசின பிறகு கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மகாத்மா காந்தி அளவுக்கு ஐயாவை புகழ்ந்து வச்சுருக்காங்க. ஐயா ஒரு தியாகி, அமைச்சர் பதவியை வன்னியரசிலிருந்து வாங்கி இவர்கிட்ட கொடுத்துடணுமா. கீழே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வன்னியரசு அமைச்சராக வேண்டாமா, அவர் கோடீஸ்வரனா, அதனால் அவரோட அமைச்சர் பதவியை நம்ம ஜோதிமணி ஐயாட்ட கொடுத்துருங்க. நீங்கள் பாவம், அவர் செருப்பு கூட இல்லை அவருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஐயாவுடைய அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, இப்போ தான் எடுத்தேன். தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டேன். நான் ஒரு ஜோடி செருப்பு வாங்கி அனுப்பிவிட்றேன் ஐயா, நீங்கள் பயன்படுத்துங்க. பாவமாக இருந்தது நீங்கள் பேசுகிறத கேட்கும் பொழுது. கார் வாங்குகிற அளவுக்குலாம் நான் வந்து உங்கள் சிஎம் சார் மாதிரி கோட்டீஸ்வரன்லாம் கிடையாது, இல்லை உங்களை மாதிரி லட்சாதிபதியெலாம் கிடையாது. கார்லாம் வாங்கி அனுப்ப முடியுது. ஒரு ஜோடி செருப்பு வேணால் வாங்கி அனுப்பி விட்றேன். சரியா? 100 ரூபா 150 ரூபா இருக்கும், என்னால் முடியும், அதை நான் வாங்கி அனுப்பி விட்றேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னொரு முறை சட்டமன்றத்தில் பேசும்பொழுது தமிழக மக்கள்லாம் முட்டாள் அப்படின்னு பேசாதீங்க. நீங்கள் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க. அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சொத்து விவரம் கொடுத்துருக்கோம், சட்டமன்றத்தில் இப்படி பச்சையாக போய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஐக்கியமான கட்சி, அந்த மாதிரியான கட்சி. அதாவதுங்க, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 1962 தனி தொகுதியை அறிவிக்கப்படுகிறது. 77 டிஎம்கே அங்கே வின் பண்ணுறாங்க. இப்படி டிஎம்கே 4 முறை அங்கே வின் பண்ணுறாங்க. அதிமுக 3 முறை வின் பண்ணுறாங்க. காங்கிரஸ் 1 முறை வின் பண்ணுறாங்க. சுயேட்சையாக ஒரு வேட்பாளர் வராரு. விசிக 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையும் சேர்த்து விசிக ஒட்டுமொத்தமாக 3 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணன் சிந்தனை செல்வன் வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து ஜோதிமணி ஐயா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 40 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு தொகுதியில் நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க, உச்சவரம்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 40 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு தொகுதியில் செலவு பண்ணக்கூடிய நீங்கள், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய நீங்கள், ஒரு கார் கூட இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் பச்சையாக போய் சொல்லலாமா? அப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக, உங்கள் தொகுதிக்காக செலவு பண்ணது யார் செலவு பண்ணாங்க? விசிக டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. விசிக காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. 8 சீட்டு டிஎம்கே கொடுத்தது கூட்டணி கட்சிக்காக. அதில் 2 தொகுதி சரிங்களா வின் பண்ணது. டிஎம்கே உங்கள் தொகுதிக்கு செலவு பண்ணாங்களா, இல்லை நீங்கள் செலவு பண்ணீங்களா? எப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க? அந்த செலவெல்லாம் யாருடைய செலவு? செருப்பு கூட இல்லாத எம்எல்ஏக்கள்லாம் அவங்க தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சேலத்தில் ஒரு ஓட்டுக்கு தமிழக வெற்றிலத்தை சார்ந்தவங்க 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாங்க? இல்லை ஒன்றுமே புரியல எனக்கு. அதாவது ஐயா சொத்து விவரத்தில் ரொம்ப தெளிவாக டொயாட்டோ எட்டியாஸ் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தில் கார் இல்லைங்கன்றாங்க. 25,000 காருக்காகவே நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு சம்பளம். அதுவும் போக இந்த எஸ்சி சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் இப்போ டெபாசிட்டாக வந்து 10,000 ரூபாய் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். தேர்தல் வேட்பாளராக 10,000 ரூபாய் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அவங்க 5,000 கட்டினா போதும். இப்படி எல்லா விடயங்கள்லையும் அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஐயா வந்து ஒரு கார் கூட இல்லை, ஒரு செருப்பு கூட இல்லைன்னு சட்டமன்றத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்கு செலவு பண்ணது யார்? டிஎம்கேவா, விசிகேவா, இல்லை நீங்கள் உங்கள் சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணீங்களா?
சொந்த பணத்தை போட்டு நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தால் ஏன் கார் இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறீங்க? ஏன் செருப்பு இல்லைன்னு பேசுகிறீங்க? நம்ம ஜோதிமணி ஐயா வந்து அரசு பணியாளர், சென்னை துறைமுகத்தில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான ஒரு பர்சனுங்க. இப்போ வந்து பென்ஷன் வந்துட்டு இருக்குது ஐயாவுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கார் வாங்கி கொடுத்து செருப்பு வாங்கி கொடுத்தா லஞ்சத்தை ஒழிச்செல்லாம் சொன்னீங்கல்ல, உங்களோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குது. முதலமைச்சர் எப்படி கார் வாங்கி கொடுப்பாப்புல, நான் செருப்பு வாங்கி தரேன், தமிழகத்தில் லஞ்சம் ஒழிதா ஊழல் ஒழிதான்றதை 5 வருடங்கள் கழிந்து உங்ககிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். சரிங்களா ஜோதிமணி ஐயா?